வணக்கம் தமிழ்நாடு. ஜோசியம் பார்க்குற ஆளா நீங்கள்? ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா? ஜோசியம் உண்மையா? பிளானட் உண்மையா? இப்போ பிளானட் உண்மையாக இருந்தால் ஜோசியமும் உண்மை. ஆனால் பெஸ்ட்டு இன்ஜினியர் இருப்பாங்க, பெஸ்ட்டு டாக்டர் இருப்பாங்க, எது கைப்பட்டாலும் தொடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜோதிடரை போய் பாருங்கள். ரொம்ப ரேர். சித்தர்கள் மாதிரி கண்ணில் மாட்டுறத அவங்க ஆசையில் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக போய் பார்த்துக்கோன்னு. சரி, ஜோதிடம் உண்மையாக பொய்யானா உண்மைதான். போலிகள் அங்கே இருக்குது. ஓரமாக வச்சுருங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன தான் ஜோசியம் சொன்னாலும் ஜோசியம் சொல்கிற வரைக்கும் அவர் வாழ்க்கையை பற்றி தெரியுது. சார் நீங்கள் என்ன சார் வேர்ல்டு பெஸ்ட்டு ஜோசியர் ஆகிடுவீங்களான்னு கேள்வி தெரியாது. அவருக்கு முந்தா நேற்று மதியானம் 1:30 மணிக்கு என்ன சார் பண்ணீங்கன்னு கேள்வி தெரியாது. அவங்களுக்கே அதை பற்றி தெரியாது. பட் ப்ரிடிக்ஷன் என்பது நாலேஜ், அந்த அனுபவம், அவங்க படித்த அந்த பிளானட்ஸ் பற்றி படித்தது, நிறைய விஷயங்கள் வச்சு கரெக்டான ஆளுங்க கரெக்டாக சொல்லுவாங்க. காசு வாங்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஜோசியரில் வந்து இதை செஞ்சுட்டு ஒரு மாதம் கழிச்சுவா 2 மாதம் கழிச்சுவா உன் மனசாட்சி இருந்தால் என்கிட்ட வந்து காசு கொடுக்கணும். அது எதுக்கு தெரியுமா? ஒன்றை டெஸ்ட் பண்ணுறாங்க. உனக்கு மனசாட்சி இல்லைன்னு வச்சுக்க, ஒன்றும் கருமா சேர்ந்துடும். நல்லது நடக்குது சார் தெரிஞ்சாலே நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்குது, இல்லை நடந்துச்சுன்னா உடனே போய் அதுதான் உங்களுக்கு பரிகாரம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்ல ஜோசியத்தை இப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொன்னதை நீ செஞ்ச பிறகு இது நடந்துச்சுன்னா வந்து எனக்கு காசு கொடு. அந்த மாதிரி ஜோசியர் யாராச்சும் இருக்கீங்களாப்பா? என்ன சொல்லுங்கள், நாங்களும் வந்து பார்த்து சும்மா அப்படி இருக்கிறவங்கள தான் நம்பணும். ஏன்னா அவங்க சொல்லி நடக்கலைன்னா அவங்க வாங்கிட்டாங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கருமா சேர்ந்துடும். தெளிவான ஆன்மீகவாதி ஜோசியர்லாம் காசு வாங்கவே மாட்டாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்க்க மட்டும் வச்சுட்டு போவோம், பழம் மட்டும் வச்சுட்டு போகணும். ஆனால் அவங்களாம் எங்கேயோ உட்காந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க நோ இவன் சும்மா அங்கே உட்காந்து உங்களுக்கு உண்மையை சொல்கிறவங்க போலி. அதோடு நீங்கள் வந்து அவங்க பர்சனாலிட்டியை வச்சு அவங்க இருக்கிற இடத்த வச்சு அவங்க போலின்றீங்க. அப்போ நீங்கள் போலியா அவங்க போலியா யோசிக்கணும். நாலேஜ் இருக்குதுன்றீங்க, எஜுகேட்டர் இருக்குதுன்றீங்க, நிறைய காசு வாங்குறவர் தான் சூப்பரான ஆள். ஐயோ, இந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டில் இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது சார், அப்படி சார், இப்படி சார். அவங்க கோயிலுக்கு குளம் எதுக்குமே போக சொல்ல மாட்டாங்க. ஒன்றே ஒன்று, நீ என்ன பண்ண ஒன்றை யோசிக்க வைப்பாங்க. எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. டாக்டர்ஸ் மாதிரி அதான் ஜோசியம். ரியல் சயின்ஸ் அதான். எங்கேருந்து ஆரம்பிச்சது, எதை சாப்பிட்டதால, இல்லை எந்த பிரச்சனையிலேருந்து இது ஆரம்பிச்சதுன்னு கேட்போம். அது கரெக்டாக யோசிச்சு நீங்கள் சொல்லணும். அவங்கக்கிட்டேருந்து விலகி வா, அடிக்கடி கடன் வாங்காத, ஒரு 2 மாதம் அமைதியாரு, உனக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம், யார் வேணும் யார் வேணாம், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இதெல்லாம் அதுக்கு தானே மூளை கொடுத்து நீங்கள் எல்லாம் அப்படி ஓட்டு உரிமையெல்லாம் வச்சுக்கிறீங்க. அப்போ மூளையில் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு ஐயா இதெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏதோ ஒரு கோயில், எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான், நம்ம தான் பேர் மாற்றி வச்சுக்கிறோம். அந்த சாமி தான். அந்த சாமிக்கிட்ட போய் நின்று இந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் இது செய்யாத மாதிரி என்னை காப்பாற்று, கொஞ்ச நாள் நானும் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு மாற்றம் கொடு, எங்கள் வீட்டில் நிம்மதி கொடு, எங்கள் வீட்டில் சந்தோஷத்தை கொடு, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பணம் கொடு, கடன் இல்லாமல் வாழும். நிறைய பேர் நிறைய விஷயத்தில் வந்து என்னென்னா பகை, ஈகோ, அப்படியே நீ பெருசா நான் பெருசா அப்படி போகிறது தான் எல்லாருக்கும் மன வலியே வருது. இல்லை நீ யார்கிட்டயாச்சும் ஏமாற்றிருப்ப, திடீர்னு உன் கையிலேருந்து காசு போயிடும். என்னடா இங்கேருந்து காசு வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் கர்மாஸ். என்ன ஒரு ஆக்ஷனும் கர்மா. அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் தான் உங்களாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல ஜோசியராக தான் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வா, அந்த மாற்றம்லாம் உனக்கு வந்திருக்கா, உன் மன நிம்மதி வந்திருக்கா, கரெக்டாக இருக்கியா, இப்போ தெளிவு வந்திருக்கான்னு உனக்கா புரிஞ்சால் என்னை வந்து காசு கூட அடுத்தது எப்படிலாம் இருக்கணும், வேறு என்ன பிரச்சனை உனக்கு இருந்தால் சொல்லு, அதுக்கு என்ன சொல்யூஷன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங். அவ்வளோதான். புரிஞ்சுதான்? பரிகாரம் என்பது நம்ம மனசு தான், மைண்ட் செட்டு தான். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். எது வேணும் எது வேணாம், யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது, எதுக்கு நம்மளால மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ தண்ணி அடிச்சுன்னு இருப்பேன், நல்ல பையன் நல்ல பொண்ணு, திடீர்னு வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்ல பேர் கெட்டுருச்சு. நீயே யோசிச்சு பார்ப்பேன், என்னடா நல்ல பேர் இருந்துச்சு பட்டன் பேர் கெட்டு போச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ எது பிரச்சனைங்க? குடி. அந்த குடியை நீ விடணும், அதுக்கு நீ ட்ரெயின் ஆகணும், நீ ப்ராக்டிஸ் ஆகணும்.
இந்த பரிகாரம் என்னது, உன் மைண்ட் செட்டை கண்ட்ரோலாக வச்சு நமக்கு மானம் மரியாதை அதெல்லாம் தேவை, ரெஸ்பெக்ட் தேவை சொசைட்டியில். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கும், நல்லா தானே இருக்கும். அப்புறம் எதுக்கு இவ்வளோ கேவலமான பேர் வாங்கிக்கணும்னு நம்ம ரெடியாகி ப்ராக்டிஸ் பண்ணணும். சைக்கிள் ஓட்டுறது எப்படி ஒன்றே ஓட்டிடுறோமா, விதை போகிறோமே ஒன்றே மரம் வந்துடுதா, ப்ராக்டிஸ். 21 நாள் ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் நீங்கள் கண்டுபிடிச்சினா அதான் பரிகாரம். நெகட்டிவ் கண்டுபிடிச்சிங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தோணும், குத்தம். அப்போ 21 நாள் அதை செய்யாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம். அந்த 21 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் தெரியுமா, அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 21 நாள் கிராஸ் பண்ணும்போது உங்ககிட்ட அது இருந்ததே தெரியாது. ஐ ஆம் ஸ்டார்டட். ஒரு சில விஷயத்தில் நீங்களும் தொடருங்க, அது அப்படியே ரொட்டீனாக மாறிடும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்கள் காலடியில் வரும். சிலது வரலன்னா அது நம்ம கர்மம், அப்படி தான் நீங்கள் யோசிச்சு. ஜோதிடரை போய் திட்டுறதோ அவரை போய் அதெல்லாம் பண்ண விடு. மாஸ்டர்ஸ், நல்ல மாஸ்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. போலியே நீ கேட்குற கேள்வியை அவன் ஆஃப் ஆகிடணும். எதை சொல்லுவான், அந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகம் ஒரு காரணம் கேது. எனக்கு இது தேவை, நடக்குமா நடக்காதுன்னு தான் அவங்களுக்கே தெரியாது. கொஸ்டின்லேயே அமுக்கணும், அது போலி. ஆனால் தெளிவாங்க இதான் சொல்லுவாங்க, நீ எங்கே கோயிலுக்கு போனாலும் போகலனாலும் நடக்கிறது நடக்கும்பா. ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லுவாங்க. கர்மா, நீ என்ன பரிகாரம் செஞ்சாலும் அந்த கர்மாவை நீ அனுபவிச்சு தான் கரைக்கணும்னு சொல்லுவாங்க. மிச்சதெல்லாம் நம்ம மைண்டு, ஓகே இது சரி இது தப்புன்னு உங்களுக்கு புரியுது இல்லை. இப்போ நான் தண்ணி வச்சுட்டு வந்து அப்படி சொன்னேன், நான் கரெக்டாக தப்பாப்பா, இப்போ எவ்வளோ தெளிவாக பேசுகிறேன், இப்படி வந்து மேலே அப்படின்னா அவன் நல்லா தான் நான். அப்போ எது தப்புங்க? ஒன்று எல்லாருக்கும் இருக்கும். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதை நீங்கள் ட்ரெயின் ஆகணும். 21 நாள் அதை விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செழிப்பாயிடலாம். ட்ரை அண்ட் டெல் மீ. கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. சுவாமி இன்ஷா அல்லாஹ்.